இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா எவனோ ஒருத்தன் காணாம போனதுக்கு நீயே இவ்வளவு டென்ஷனா இருக்க? மா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இப்ப எதுக்கு பதட்டப்படுற? அதான் உன் பிள்ளைங்க 2 பேரும் தேடி போயிருக்காங்கல்ல, அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்கடா. ஏய், என்னாச்சு? எங்கடா அவன்? சொல்லு, நீ சொல்ற. சொல்லுங்கடா, எங்க அவன்? இல்ல, தேடணும், காணோம். இத சொல்றதுக்கு தான் நீங்க 2 பேரும் போய் தேடிட்டு வந்தீங்களா? இல்லப்பா, அவனோட அடையாளம் எல்லாம் சொல்லி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். ஆனா யாருக்கும் தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க. டேய், இத சொல்றதுக்கு உங்க 2 பேருக்கு வெக்கமா இல்ல? இது நம்ம தொகுதிடா. நான் ஒரு மந்திரி, நீங்க 2 பேரும் என் புள்ளைங்க. நம்ம தொகுதியில நம்ம வீட்ல இருந்து ஒருத்தன் காணாம போயிருக்கான். அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல? உங்களை எல்லாம் ச்சே. இந்த வீட்ல இத்தனை பேர் இருக்கீங்க, ஒருத்தரால கூட அவனை பாத்துக்க முடியல. இங்க பாருங்கடா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல அவன் என் கண்ணு முன்னாடி நிக்கணும். அப்ப அவனை பண்ணலாம்ப்பா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களே தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. நாம எதுக்கு லோன்னு அலைஞ்சிட்டு இருக்கணும் இல்ல? அது பண்ணாம நம்ம என்ன அசிங்கப்படுத்துறியா? நான் என்னன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்ப? எங்க வீட்ல யாரோ ஒருத்தன் இருந்தான், அவன் காணாம போயிட்டான்னு கேஸ் கொடுக்க சொல்றியா? டேய், போட்டோவை கொடுத்து நம்ம ஆளுங்களை விட்டு தேட சொல்லுங்கடா. போட்டோவா? போட்டோ இல்லையே. டேய், நான் அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதுனால தானே முடி வெட்டி ஷேவ் பண்ண சொன்னேன். அப்ப கூட அவனை ஒரு போட்டோ எடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? அவன் போட்டோ எடுத்து நான் என்ன பண்றது? சரி, ரைட். ஏங்க, இதுக்கு ஏங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அவன் என்ன நம்ம உறவா இல்ல தெரிஞ்சவனா? ஏங்க, எங்க இருந்தோ வந்தா எங்கேயோ போயிட்டான், விட்டு தள்ள வேண்டியது தானே? ஏய், அப்படிலாம் விட்டு தள்ள முடியாதுடி. அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். ஏங்க, நீங்க ஒரு அரசியல்வாதிங்க. உங்களை பார்க்க 1000 பேர் வருவாங்க போவாங்க. அதுல எவனாவது ஒருத்தனா இருப்பாங்க. அவன் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எதுவுமே சரியில்லைங்க. அவன் போனதே சந்தோஷம்னு விடுங்க. அப்பா, அம்மா சொல்றது கரெக்ட். யாரோ ஒருத்தருக்காக நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அப்பா, உங்களுக்கு 1008 வேலை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் இவ்ளோ டென்ஷன்? என்னம்மா, ஆறுதல் சொல்றியா? என்னால இந்த விஷயத்தை அவ்வளவு லேசா எடுத்துக்க முடியாது. அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏய், வீட்ல சிசிடிவி இருக்குல்ல, அந்த ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணு. ஐயோ, அதுல அவன் எந்த பக்கம் போயிருக்கான்னு தெரியும்.